நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களோடு டிஎஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். சொந்த ஊரான தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தில் கவினின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலைமணி செல்வன், போராடும் உறவினர்களோடு டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். என்ன விவரம்? நிச்சயமா பூங்குழலி, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்ற இளைஞர் நேற்றைய தினம் நெல்லையில் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இன்றைய தினம் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே இந்த பகுதியில் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் ஏரல் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி நிரேஷ் இந்த பொது மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் நாம் இது குறித்து பேசலாம். வணக்கம், என்ன மாதிரியான கோரிக்கை சொல்றாங்க போலீஸ்காரங்க? நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? இப்போ மென்பொறியாளர் கவின்குமார் அவருடைய படுகொலையில முழுக்க இது ஒரு ஜாதியினுடைய படுகொலை, ஜாதி ஆவண படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனால் இந்த மென்பொறியாளர் கவின்குமார் அவர்கள் அந்த பெண்ணை காதலித்தாரா இல்லை நட்புடன் பழகிறாரா என்று கூட தெரியாமல் ஒரு ஜாதிய ஆவணப்படுகொலை நடைபெறுகிறது என்றால், அந்த படுகொலை செய்த குடும்பத்தினுடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயும் தகப்பனும் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு காவல்துறையில் பணிபுரிகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்து ஒரு இளைஞன் அருவாளோடு இளைஞனை வா பேச வேண்டும் என்று கூப்பிட்டு போய் மிளகாப்பொடியை தூவி, காவல்துறை அதை கூட உண்மையை மறைக்கின்றது, அவனை தன்னந்தனியாக படுகொலை செய்யும் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அந்த மென்பொறியாளரை மிளகாப்பொடி தூவி கூலிப்படையினுடைய ஏவலின் மூலமாகத்தான் படுகொலை நடைபெற்றிருக்குது. இதையே காவல்துறை எங்களிடம் மறைக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த படுகொலை அந்த பெண்ணினுடைய தாயும் தகப்பனுடைய உடந்தையாக தான் நடந்திருக்கின்றது. இந்த முதல் குற்றவாளிகளாக அந்த பெண்ணுடைய தாயும் தகப்பனையும் இந்த வழக்கில் சேர்த்து உடனே அவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த மென்பொறியாளர் கவின்குமாருடைய உடலை வாங்குவோம் என்று கூறிக்கொள்கிறோம். இப்போ சிறுவன் டிஎஸ்பி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். என்ன மாதிரியான கோரிக்கை அவர் சொன்னார்? நீங்க என்ன மாதிரியான கோரிக்கை அவங்ககிட்ட வச்சீங்க? காவல்துறை என்பது இப்போ எங்களுடைய பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கின்றார், அவர் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய காப்பாற்றுவதற்கான என்ன வேலையோ அதைத்தான் எங்களுடைய சொல்லுகிறார். இப்போ அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் என்பது அந்த இடத்துல இல்லை, அவங்க அந்த இடத்துல இருந்தால்தான் இந்த வழக்கில் நாங்கள் சேர்க்க முடியுமோ, அவர்களை கைது செய்ய முடியும் என்று கூறுகிறார். ஆனால் அந்த கொலை செய்த குற்றவாளியை கொலை செய்த அரை மணி நேரத்துக்குள்ளே காவல் நிலையத்திற்கு அந்த கொலை குற்றவாளியுடைய தாயும் தகப்பன் தான் அழைத்து கொண்டு ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆதாரமே போதும் அந்த கொலையை செய்வதற்கு தூண்டுதலாக அந்த பெண்ணுடைய தகப்பானார் தாயார் தான் இருந்திருக்கின்றார். ஆனால் முதல் குற்றவாளிகளை அவர்கள் சேர்க்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமா அவர்கள் கூறியதை கேட்டிருப்போம். தற்போது அவர் முறையான அவங்க கூறிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தவறும் பட்சத்தில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.